ஹாய்ங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோவை பெருநாயக்கம்பாளையத்தில் சொக்கலிங்கேஸ்வரர் கோயிலில் இருக்கோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஜூலை 12 இன்னொரு 2-3 நாளில் வந்துட்டு கும்பாபிஷேகம். சரி, நாங்கள் இந்த வழியில் போனோம், அப்படியே இந்த கோயிலில் பார்த்துட்டு போகலாம். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியை வந்துட்டு ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச 4 பேத்துக்கு சொல்லலாம் அப்படின்னு தான். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா திருமண தடைகள் நீங்கிறதுக்கும் தீராத நோய்கள் வந்துட்டு தீர்றதுக்கும் இங்கே வந்து பிரார்த்தனை வைப்பாங்க. அது பிரார்த்தனை நிறைவேறினோன்னையும் வஸ்திரமும் மாலையும் வந்துட்டு நேர்த்திக்கடனாக செலுத்துவாங்க. இதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி. இது வந்துட்டு அது போக பார்த்திங்கன்னா, இப்போ இந்த கோயில் வந்து புதுப்பிச்சு பண்ணுறனால எல்லா சன்னிதானமும் மூடி தான் இருந்தது. நம்ம கோயிலுக்குள்ளே வந்து நம்ம வீடியோஸ் எடுக்கிறது ரொம்பவுமே ப்ரொஹிபிட்டட் தான். ஆனால் இப்போ சன்னிதானம் ஃபுல்லாக மூடி இருந்தனால வந்துட்டு அலோவ் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நடராஜரும் சொக்கலிங்கேஸ்வரரும் அவங்களோட தம்பதி சகிதமாக அருள் புரிஞ்சாங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதுதான் ஒரு சின்ன வீடியோ எடுத்து உங்களுக்கு போடலாம் இதோட இன்ஃபர்மேஷன் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. பூஜை வந்துட்டு நடந்துட்டு இருந்தது. ஏன்னா 12ஆம் தேதி வந்துட்டு கும்பாபிஷேகம் இருக்கிறனால ஃபுல் பூஜையாக தான் இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா வில்வ மரம் இருந்தது, ரொம்ப பெருசாக இருந்ததுங்க. அதான் பார்க்குறக்கே அழகாக இருந்தது. காய்களும் நல்லா பெருசாக இருந்ததுங்க. பாருங்கள், இந்த சிலை தான் நான் சொன்னது. மூலவர் வந்துட்டு சொக்கலிங்கேஸ்வரர். இந்த கோயிலில் வந்து மூலவர் வந்து சொக்கலிங்கேஸ்வரர். ரொம்ப பார்க்குறக்கே அழகாகவும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருந்ததுங்க. நீங்கள் இந்த ஏரியா மக்கள்னால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர்